ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு வந்து டீ என்னன்னு பின்னுண்டு பார்ப்போம். ஆல்ரெடி ஏபிசிடி ஆர்டரில் பின்னி போட்டு கொண்டு வரேன். ஓகே, பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்தும் வேறு வேறு வீடியோக்களும் என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து பின்னலாம். இப்போ வந்து 3 மில்லிமீட்டர் கம்பியும் 4லேருந்து 5 தடிப்பில் இருக்கிற நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னு டீ பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து முதல் முடிச்சு போட்டுட்டு 11 செயின் பின்னப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 செயின் பின்னிட்டு 1 2 சரி வீடியோ பார்த்தீங்கன்னா 1 2 2ஆவதுக்குள்ள வந்து 1 டபுள் க்ரோஸே பின்னப்போம். பின்னிட்டு பிறகு எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே பின்னப்போம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து இந்த எழுத்துக்களை வந்து உங்களோட பேர் மாதிரி பின்னலாம். பின்னி ஷர்ட்டில் டிஷர்ட்டுகள் உங்களுக்கு இந்த டிசைன் போட்டு ஒட்ட முடியுமா அங்கே இதென்னலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் மண்டவு க்ரோஸே பின்னிட்டேன். இந்த பக்கத்துக்கு வந்து நல்ல வடிவாக வளைஞ்சு நிற்கிது. ஆனால் இங்கால வந்து இப்படி நீரம் மட்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, வளைஞ்சி வர்ற மாதிரி இப்படி நடுவுக்குள்ளே கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இந்த தொங்கலுக்குள்ள மூளைக்குள்ளையும் ஸ்லிப் ஸ்டிச் பின்னி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி எடுத்துட்டு இப்படியே இந்த பக்கத்துக்கு வந்து 4 ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். 1 18 மேல் பக்கம் 2 3 4 இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்லிப் ஸ்டிச் இங்கே பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இங்கால வந்து 11 செயின் பின்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 செயின் பின்னிட்டு 1 2ஆவதுக்குள்ள சாரி 1 2ஆவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸே பின்னணும். பின்னிட்டு மேலகான 1 டபுள் க்ரோஸே பின்னப்போம். 1 2 3 4 5 6 7 8 9
அந்த 2வது பின்னினதை விட்டு 9 டபுள் க்ரோஸே பின்னிருக்கேன். இப்போ 9 டபுள் க்ரோஸே பின்னின அப்புறம் 3வதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போம். 1 2 1 2 விட்டு 3வதுக்கு கொண்டு வந்து முடிக்க போகிறோம். இது இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு சொட்டு நூலை இழுத்துட்டு வெட்டி விட்டு இப்போ இந்த இடையக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி தெரியுது. அதை பார்க்க கொஞ்சம் வடிவில்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்னா உங்கள்கிட்ட நூல் ஊசி இருந்தால் ஊசியால் தண்ணுங்க. உங்களுக்கு எதால் ஈஸியாக இருக்கும் அதனால் இப்படி 2 சேர்த்து இப்படி நூலால் இழுத்து அந்த நூலாலேயே சும்மா ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அது இல்லை இது இல்லையண்டு இதண்டாமல் உங்களோட இருக்கிறத வச்சுக்கொண்டு என்னென்று நாங்கள் கட்டித்தனமாக செய்யலாமான்னு பார்த்து நாங்கள் செய்யலாம். ஜாயின் பண்ணி விட்டு மிச்சம் நூலை கொண்டு வந்து மறைச்சி கொட்டை வெட்டினா இப்போ நூல் வந்து அறந்து கலண்டு வந்துடும். ஊரில் பின்னேக்க நாங்கள் வந்து பின்னுறது வந்து ஒரு இடத்துல அறந்தாலும் எல்லாமே கலண்டு வந்துடும். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து பின்னேக்க முடிச்சு இல்லாமல் தொடர்ந்து பின்னேக்க எல்லாம் கலண்டு வந்துடும். அப்போ வெட்டேக்க கொள்ளைக்க நீங்கள் கவனமாக பார்த்து வெட்டணும். அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு பின்ன எல்லாம் அநியாயமாக போயிடும். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டீ ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் நீங்கள் நேராக எடுத்து விட்டீங்கன்னா சரி. அவ்வளோதான் டீ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழுக்கு காமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் பாய்.